அப்ப என்ன பாதுகாக்கிறதுக்கு தமிழ் தாய் வாழ்த்து 3வது பாடினா முதல்ல பாடினா எனக்கு என்ன முக்கியம்? என் ஆட்சி முக்கியம். மூணு நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் அரசு எதுவுமே பண்ணாம அப்போ பிரதமரை பார்த்தா பயம். பாஜக எதிர்க்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஏன் தைரியம் இல்லை? பண்ற அரசியல்ல நேர்மை இல்லை, பண்ற அரசியல்ல நியாயம் இல்லை, பண்ற அரசியல்ல தர்மம் இல்லை. வரவங்களெல்லாம் சேர்த்துக்கிறது. ஊழல் பண்ணிக்கிறியா வா, ஊழல் பண்ணிக்கிறியா வா, வழக்கு நிலுவையில் ஏதோ வா, எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் இது மாதிரிலாம் சேர்த்துக்கிட்டு இருந்தா எப்படி பேச முடியும்? கவர்னர் பேச முடியாது, பேசி தான் பார்க்க முடியாது. அதனால் இதில் இனிமேல்ட்டு முதலமைச்சர் பேசுவார் என்று எதிர்பார்ப்பது தவறு. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். தமிழ்தாய் வாழ்த்து எழுதின மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் பெயர்ல உள்ள பல்கலைக்கழகத்திலே தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடம் பெயருக்கு வந்தே மாதரத்துக்கு முதலிடம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு தேவைக்கு அரசு சார்பில் இருந்து எதுவும் பெரிய விளக்கங்கள் வரல. ஆனா எதிர்கட்சிகள், கூட்டணி கட்சிகள் கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது 2 விஷயமா பார்க்கணுங்க. முதல்ல இதனால மக்களுக்கு எதனா பாதிப்பா அப்படின்னா மக்களுக்கு பாதிப்பு இல்லைங்க. மக்களுக்கு இதனால் வரிச்சுமையோ இல்லை அவங்களுக்கு இதனால் செலவினமோ இல்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனையோ கிடையாது. ஆனால் கலாச்சார ரீதியாக, மொழி ரீதியாக, ஒரு இன ரீதியாக இது ஒரு பிரச்சனைனா இது மிகப்பெரிய பிரச்சனை. அப்போது இது வாழ்வாதார சம்பந்தமான ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் நம்மளுடைய பண்பாடு சம்பந்தமான ஒரு பிரச்சனை. இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல நம்ம பாடிக்கிட்டு இருந்தது நம்ம ஒரு மரபு. இப்போ நம்ம ஒருத்தரை சித்தப்பான்னு கூப்பிட்றோம். ஏன் சித்தப்பான்னு கூப்பிட்றோம்? ஏன்னா அப்பாவோட கூட பிறந்தவர். அப்பாவுக்கு என்ன மதிப்பு மரியாதையோ அதே மதிப்பு மரியாதை அவருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம அப்பாவும் நம்ம அம்மாவும் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அதனால் அப்படி கூப்பிட்றோம். இது மரபு. இது ஏன் அவரை கொச்சச்சன் கூப்பிடக்கூடாதா, அவரை சிச்சச்சன் கூப்பிடக்கூடாதா, அவரை அப்படி கூப்பிடக்கூடாதா, அவரை 3வதாக கூப்பிடக்கூடாதா, 2வதாக கூப்பிடக்கூடாதான் வாதம். அப்போது ஒரு விஷயத்த சொல்லி பழக்கப்பட்டு கலாச்சார ரீதியாக தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் நம்ம ஒரு விஷயத்த பழக்கம் பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் நினச்சதை செய்வேன் அப்படின்னு செய்யக்கூடிய இடத்துல மத்திய அரசு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இவங்களும் இதே மனநிலையில் தான் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னா நான் ஜோதிடருக்கு பதவி போட்டு கொடுப்பேன், நான் ஒரு சினிமா ப்ரொடியூசருக்கு பதவி போட்டு கொடுப்பேன் அப்படின்ற. இப்போது 2 பேரும் இந்த ஒரே மாதிரி சிந்திக்கிற தன்மையில் இருக்கிறதுனால இது இப்போ மக்கள் பிரச்சனையாக விடியுது. சரி, விஜய் சார் படத்துலலாம் பயங்கரமாக கோவப்படுவார், பயங்கரமாக இது பண்ணுவார். இது ஒரு கலாச்சாரத்துக்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மக்களுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல இல்லை நிகழ்ச்சியில், அரசு நிகழ்ச்சியில் 3வதாக போகுது அப்படின்னும் போது சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது இன்னைக்கு ஷானவாஸ். இன்னைக்கு எம்எல்ஏ சீட்டும் கொடுக்கல, எம்எல்ஏவும் ஆகலை. அந்த ஷானவாஸ்க்கு, ஆளூர் ஷானவாஸ்க்கு வலிக்குது. அதை பற்றி கேட்குறாரு. இதெல்லாம் என்னங்க இது பண்பாடுன்றார். நம்ம தான் என்ன பண்ணுவோம், சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் நம்ம பிரித்து பார்ப்போம். அவர் தமிழ்த்தாயின்னு வரும்போது எனக்கு அந்த உரிமை இருக்குது, எனக்கு இது வெக்கமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, என்ன இது அப்படின்னு ஜீர்ணிக்க முடியாமல் 3 நாளாக இந்த பூனைக்கு சூடாக பாலை கொடுத்துட்டிங்கன்னா வாயெல்லாம் வெந்து போச்சுன்னா எப்படி ஓடும், அந்த மாதிரி ஆளூர் ஷானவாஸ் அங்கேயும் இங்கேயும் போய் புலம்பிட்டு இருக்கிறார். இன்றைக்கி மனுஷன் பொறுத்தது போதும். இன்றைக்கி எவ்வளோ விமர்சனம் பண்ண முடியுமோ இன்றைக்கி தாவேக்கு அரசை அவ்வளோ விமர்சனம் பண்ணுறார். அப்போ விசிகா கூட்டணியில் இருக்குது, தமிழக வெற்றி கழகத்தோட விசிகா கூட்டணியில் இருக்குது. வன்னியரசு அமைச்சராக இருக்கிறாரு. அந்த கட்சியினுடைய சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சில கேள்வியை தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து உலுக்கி கேட்குறாப்புல, ஏங்க நீங்கள் முதல் நாளே வந்தப்பவே இதெல்லாம் அனுமதிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை கிடையாதுங்க. திமுகவா இருந்தால் எதிர்வினை ஆட்சி இருக்குங்கிற, திமுக இருந்தால் எதிர்வினை ஆட்சி இருக்குன்றதையும் சொல்கிறார். அவருக்கு திமுகவுக்கு வலிய போய் இந்த விஷயத்தில் முட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்றதையும் சொல்கிறார். திமுக எதிர்வினை ஆற்றி இருந்தால் தான் சொல்ல முடியும், திமுக எதிர்வினை ஆற்றலைன்னா சொல்ல முடியாது. கடந்த காலத்தில்
நான் வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன சொன்னா, கவர்னரை கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன். நிகழ்ச்சிக்கு கவர்னரையே கூப்பிடாதீங்க, ரெஜிஸ்ட்ராரை வச்சு முடிச்சுக்கோங்க, இல்லை அமைச்சரை வச்சு கொடுத்துக்கோங்க, இல்லையா கிராஜுவேஷன் டே வந்து இந்த பேரண்ட்ஸை வச்சு அந்த கல்லூரி ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தானே சொல்லி கொடுத்தாங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க, கவர்னரு ரோபு போட்டுன்னு வந்துட்டு வி ஓப்பன் த கான்வெகேஷன் செரமனி அப்படின்னு எல்லாம் ஏஞ்சி நிற்பாங்க. வி ஆர் டிலைட்டட் டு ஹேவ் தி ஆனரபிள் எக்ஸலன்சி கவர்னர் அப்படின்னு அந்த கவர்னர் பற்றி பாராட்டுவாங்க. வி தேங்க் தி எக்ஸலன்சின்னா அவர் ஏதோ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற்றுவார். அவர் பேசுறது நமக்கு புரியாது. அவர் பொதுவாக என்ன சொல்ல போகிறாரு, இந்தியா ஒற்றுமையாக இருக்கணும், இந்தியா வந்து பன்முக பண்பாடு இருக்குது, மத்திய அரசு இதை செய்யுது, மாநில அரசு இதை செய்யுது, அப்படி இப்படின்னு பேசிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுவார். ஆனால் இவங்க என்னடான்னா நீங்கள் மொத்தத்தையுமே மாற்றுறாங்க. அப்போ இதை எதிர்கொள்ளணும். இது இன்னொன்றுங்க, 3 நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் அரசு எதுவுமே பண்ணாமல், அப்போது பிரதமரை பார்த்தா பயம், நீட்டு தேர்வை பற்றி எதிர்த்து பேச மாட்டீங்க, ஜந்தர் மந்தரில் போராட்டம் பண்ணப்போ லீவ் விட்டீங்க, ஜனநாயகம் பண்ண போய் கொண்டாடிருந்தீங்க. அதுக்கப்புறம் கவர்னரு இந்த மாதிரி ஒரு மத்திய அரசு ஒரு கடிதம் ஒன்று போடுது. ஏன் அந்த ஒத்த எம்பி ராஜ்யசபா எம்பி தூக்கி காங்கிரஸ்க்கு தாரவாத்து குத்திங்களே, கேட்பாங்களா? இதே தாவேக்கால ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருந்தால் அந்த ஆடெல்லாம் சதா ஆடம்ல, இந்த தாவேக்கா உறுப்பினர் ஒருவேளை டெல்லியில் இதை நான் கண்மையாக கண்டிக்கிறேன், நாங்களாம் பாட முடியாது, நீ என்ன பண்ணியோ பண்ணிக்க போ அப்படின்னு கூட பேசியிருக்கலாம். கோர்ட்டுக்கு போட்டோம், சேலஞ்சு பண்ணிட்டோம். 226 வந்து அவங்களும் கிளைம் பண்ணுவாங்க, இது வந்து கான்ஸ்டியூஷன், நாங்கள் வந்து சட்டத்தை போட்டுட்டோம் ராஜ்யசபாவில். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சொல்ல நான் தமிழ்நாட்டில் சட்டத்தை போட்டுருக்கோம், ஒரு சட்ட ரீதியாக ஒரு சிக்கல் வந்திருக்கும், ஒரு கோர்ட்டுக்கு போட்டோம், கோர்ட்டு ஒரு தீர்வு கொடுத்துருக்கோம், இல்லை ஜனாதிபதி கிட்ட போயிட்டு இதை திரும்ப ரத்து பெறுங்கன்னு சொல்லுவேன். ஏன் வைகோலாம் சார் இன்னும் எதுவும் பேசல, தமிழ் பற்றிலாம் பயங்கரமாக பேசுவார். நான்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த பொதுக்கூட்டம்லாம் கேட்டு புல்லரிச்சு போயிருக்கிறேன் நான்லாம். இப்போ பார்த்தா எங்கன்னா இருக்கிறாங்களான்னு தெரில. அதாவது இன்னமும் நம்ம வந்து மாணவ சமுதாயத்துக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் வேஷம் கட்டினாங்கன்னா நமக்கு வந்து தாளம் தான் சதா ஆடுன்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்ப்போம். மானம் கெட்டவனே, எதுக்குடா கேட்குற வரி வட்டி, என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, அத்தை பண்ணியா, இத்தை பண்ணியா அப்படிலாம் கேட்டுட்டு அப்படி நிற்கும். என்னன்னா தமிழ்நாட்டு விவகாரங்கள்லையோ, தமிழ்நாட்டு உரிமைகள்லையோ, தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்குள்ளே வந்தீங்கன்னா உன் பரங்கித்தலை பறந்து ஓடுன்ற மாதிரி அந்த பசங்க பேசுவாங்க. மொத்த ஆடியன்ஸும் கைத்தட்டும். இது ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் வீரபாண்டிய கட்டபொம்மன் வேஷம் போட்டு ஒரு தம்பி பேசுகிறான், ஒரு தங்கச்சி பேசுதுன்னா இது நடக்கும். ஏன் நடக்குது? வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தாங்களா? இந்த உணர்வு அடிப்படையான ஒரு உணர்வு. நீங்கள் ஒன்றும் மெட்ரோ ரயிலுக்கு 10,000 கோடி தூக்கி நட்ட வேணாம், புரியுதா? இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து விவசாய கடன் ரத்துக்கு வந்து நீங்கள் ஒரு 50,000 கோடியை கொடுத்து, தமிழ்நாட்டில் தான் விவசாயிகளுக்கு கடன் அதிகமாக இருக்கான், நாங்கள் வந்து இதை வந்து இல்லை வேவர் பண்ணுறோம், நாங்கள் வந்து அதை வந்து நிலுவைத் தொகையெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணுறோம், அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். இல்லை மேகதாது கூட இப்போது நடுநிலையாக நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லாமல் உங்கள் அமைச்சர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்கிட்டேயோ கேரளாக்கிட்டேயோ பாண்டிச்சேரிக்கிட்ட கர்நாடகம் கேட்க வேணாமா. 3 மாநிலம் முக்கியமாக தெரில, அந்த ஒத்த மாநிலம் நீங்கள் ஆள்ற மாநிலன்றதுனால அது முக்கியமாக தெரியுது. அதாவது ஆள்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால. ஏன்னா கேரளாவில் லேகியம் வைக்க முடியாது, பாண்டிச்சேரியில் வாய்ப்பு இல்லை, ரங்கசாமி கூட வச்சுக்குவார், பிஜேபியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, தமிழ்நாட்டில் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது நிலைமை என்ன? அப்போது பார்க்கும்போது கர்நாடகாவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு மத்திய அமைச்சர், கொஞ்சம் கூட நடுநிலை இல்லாமல் நியாயம் இல்லாமல் தமிழகத்துக்கும் கேரளாக்கும் புதுச்சேரிக்கும் உரிமையே இல்லாத மாதிரி நேற்று பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு ராஜ்யசபாவையில். சார் இப்போ எனக்கு அதான் கேள்வி, இப்போ திமுக சைடில் எம்எல்ஏக்களோ யாரோ ஒருத்தங்க சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு தீவிரமான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆனால் பாஜக சைடில் எவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணாலும் இல்லை மாநில உரிமைகளை பறிச்சாலும் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் விஜயோ இல்லை தேவைக்க அரசோ இல்லை தமிழ்நாடு அரசோ இருக்குது. என்ன காரணம்? பயம்தான் காரணம். ஒரு வாரத்தில் சொன்னால் பயம். பாஜக எதிர்க்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஏன் தைரியம் இல்லை? பண்ணுற அரசியலில் நேர்மை இல்லை, பண்ணுற அரசியலில் நியாயம் இல்லை, பண்ணுற அரசியலில் தர்மம் இல்லை. இப்போ சட்ட விதிமீறல்களும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அதான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு பார்த்தீங்க, கோர்ட்டு ரத்து பண்ணிச்சு கரூர் சம்பவத்தில். குதிரை பேர் அரசியல் உங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இன்றைக்கி சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க, தேர்தல் ஆணையத்துக்கு ரிப்போர்ட்டு போயிருக்குது, கவர்னர்கிட்ட மனு போயிருக்கு, கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் போயிருக்கு. கவர்னரை கூப்பிட்டு வந்தே மாதம்லாம் பாட முடியாது, தமிழ்த்தாய் பாடிட்டு பாடுறேன், இப்படி தான் பண்ணுவேன், உன்னால ஆனதை ஆற்றுக்குன்னா அப்படியா, ப்ளீஸ் கம் ஃபார்வேர்ட், அந்த 6 எம்எல்ஏ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுவார் ஜனாதிபதிக்கு.
அவங்களாம் வந்து குதிரை பேரம் கன்ஃபார்ம்டு, இது குதிரை வேகம் இல்லை குதிரை பேரம் கன்ஃபார்ம்டுனா, அப்போ என்ன பாதுகாக்கிறதுக்கு தமிழ் தாய் வாழ்த்து 3வது பாடினான்னா முதல்ல பாடினான்னா எனக்கு என்ன முக்கியம்? என் ஆட்சி முக்கியம். 108 எம்எல்ஏ இருக்கிறாங்க. சரி 108 இல்லை, இவங்கெல்லாம் 138 இருந்தாலும் இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா கரூர் சிபிஐ கேஸ் வேற இருக்கா, மண்ணு திருடின கேஸ் இருக்குதா, குட்கா வித்தின கேஸ் இருக்குதா, சொத்து குவிப்பு வழக்கு இருக்கா, அமலாக்கத்துறையால் லாட்ரி சீட்டு அதிகமாக விற்பனை பண்ணப்பட்டு கருப்பு பணம் சேர்த்ததாக வழக்கு இருக்கா, வருமானத்துக்கு அதிகமாக வருமானம் வந்து வருமானம் ஏய்ப்பு பண்ணதா வழக்கு இருக்கா, காரு வாங்கிட்டு சொத்தை குறைச்சி காட்டி காருக்கு பணம் கட்டல வழக்கு இருக்கா, இவ்வளோ இருக்கா? நீங்க எப்படி அரசியல் நியாயமா சண்டை போட முடியும்? இல்ல போடலாம், அப்ப கூட கம்மு ஆட்மே பார்த்துக்கலாம். மம்தா மாதிரியோ ஸ்டாலின் மாதிரியோ, மம்தா மாதிரியோ ஸ்டாலின் மாதிரியோ அம்மையார் ஜெயலலிதா மாதிரியோ லல்லு பிரசாத் யாதவ் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். வா, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஒண்ணு நீ இல்லைன்னா இவரு உத்தவ் தாக்கரே அவங்க இவர் இருந்தார் பாருங்க, பால் தாக்கரே, அவரும் அப்படிதான். அது மாதிரிலாம் இல்லையே, சத்தமே இல்லை, வாயே திறக்கும். அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, இதுவே இப்போ திமுக ஆட்சியில் இருந்து துணைவேந்தர் இந்த மாதிரி தமிழ்தாய் வாழ்த்த 3வது போட்டுருந்தாங்கன்னா என்னென்ன ஜாட்டி எடுத்தாச்சின்னு இருப்பீங்க, என்னென்ன பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ பேசியிருப்பீங்க, என்னென்ன இன்ஸ்டாவில் போட்டிருப்பீங்க, வைரலில் போட்டுருப்பீங்க. நான் என்ன கேட்குறேன், அன்பான தமிழ் சமுதாயம், என் அக்கா தங்கச்சி என் அண்ணன் தம்பிக்கிட்டலாம் நான் கேட்குறேன், விஜய் சாருக்கு ஒண்டி தான் நண்பா நண்பி அண்ணன் தம்பிலாம் இருக்கும், எனக்கும் இருக்கலாம்ல. நான் இப்போ என் தமிழ் சார்ந்தவங்கிட்ட கேட்குறேன், இதை வந்து பாஜக பண்ணுது, இதனால அவங்களுக்கு என்ன ஆதாயம்? கலாச்சார ரீதியாவோ இல்லை அரசியல் அறிவியலாகட்டும் எதுலையுமே வந்து தமிழ்நாடு தமிழர்கள் எங்கப்பா நாங்கள் பின்தங்கி போனோம்? உங்களுக்கு பிடிச்ச ஒரு மொழியில அந்த பாடலை மேலே பாட வச்சுட்டு நான் வழக்கமாக பாடி இந்த பாட்டை 3வது தள்ளுறியே, இது என்ன மாதிரியான மனநிலை? நீ வரி அதிகமாக வாங்கிட்டு போகிற தமிழ்நாட்டிலேருந்து, சுங்க வரி ஜிஎஸ்டி எல்லாம் லம்பா தூக்கி கொடுக்குறோம். நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துல ஏதோ ஒன்று, அந்த சந்தோஷத்துல ஏன்பா மண்ணள்ளி போறீங்க? என்ன நாங்கள் வந்தே மாதிரம் பாட மாட்டோம் சொல்லலை, ஜனகணமான பாட மாட்டோம். சத்தியமா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தம்பியோ இல்லை ஒரு உறவினர் கூட அந்த அந்த முடிவுக்கு நாங்கள் போல. எங்களுக்கு வந்து அம்மா தமிழ்தாய், அதே மாதிரி இந்தியான்றது எங்களுக்கு அப்பா, அதுல டவுட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் அம்மான்னு கூப்பிடுறோம், அப்புறம் அப்பான்னு கூப்பிடுறோம், அவ்வளவுதானே. இல்ல நீ இப்படி கூப்பிடு, பப்பா கூப்பிடு, நீ யாரு மேன் அதை சொல்றதுக்கு? உனக்கு இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குன்றதுனால இதெல்லாம் பண்ணுவீங்களா? கூத்தடிப்பீங்களா? இது இப்போ சரி, நான் முதல்ல வந்தே மாத்திரம் பண்ணிட்டு நான் 3வதா தமிழ்தாய் வாழ்த்து போடுறேன், மத்திய அரசு எனக்கு இந்த மாதிரி பாட்டு பாடுறதுக்கு மாசம் 500 ரூபாய் கொடுப்பாங்களா? எதுக்காக இதை எடுத்துட்டு வரீங்க? ஆதார்னு ஒன்று திணிச்சிங்க, ஆதாரத்தை கொண்டு வா, ஆதார் 10 பைசா புரிஞ்சுங்குது, அதனால பூரா டூப்ளிகேட் வச்சு ஓட்டுறான்றாங்க ஆதார். அதாவது ஆதார் ஓடிபியில் திருட்டுத்தனம் நடக்குது, வங்கியிலேருந்து காசு போகுது, எவ்வளவு தப்பு நடக்குது. என்ன அது பாஸ்போர்ட் ஒன்று இருந்துச்சு, அதையே பண்ணலாம். ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு வியாபாரம் கொடுக்கணும், அதுக்கு கை ரேகை கண் ரேகை கண்ணுக்குள்ளே இருக்கிற குழி எல்லாத்தையும் குத்துடணும். அப்புறம் பார்த்தா போலி ஆதாரம்லாம் சுற்றுது நாட்டில். எதனா ஒன்று உருப்படியாக பண்ணுறீங்க. இப்போ இதை பண்ணதுனால என்ன? மத்திய அரசு என்ன பண்ணோம்? உத்தரப்பிரதேசில் போயிட்டு வந்தே மாதரம் இந்தியில் பாட வச்சோம் பத்தியா, தமிழ்நாட்டில் பாடுறான், கேரளாக்காரன் பாடுறான், கர்நாடகாக்காரங்க பாடுறாங்க, தெலுங்குக்காரங்க பாடுறாங்க. இதெல்லாம் வந்து இது என்ன பேர்? இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஆந்திராவில் அவங்களுக்கு பாட்டு இருந்தால் தெலுங்கு பாட்டு ஃபஸ்ட்டு பாடிக்கிறாங்க. அதாவது இந்தியான்றது எல்லா மொழியும் சேர்ந்து அது அழகழகாக சேர்ந்தது தான். அது வந்து அந்த ஒற்றுமையில தான் அதோட அழகு இருக்குது. ஒரு கூட்டு குடும்பம், பெரிய பண்ணையாறு மாதிரி பண்ணுகிறீங்க உட்காந்து, ரொம்ப நாள் நீடிக்காது இது. இதெல்லாம் நான் சொல்கிறேன், வயிறெறிஞ்சு சொல்கிறேன், தமிழ்தாய் தான் சாய்ச்சி. இதுக்கெல்லாம் தமிழுக்கு வந்து எல்லாரையும் பார்க்கும். நம்ம இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு செத்து போடுவோம். மொழின்றது அப்படி கிடையாது, ஒரு இனத்தோட அடையாளம். நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், இதனால் மக்களுக்கு என்ன இருக்குன்றது வேற, இது உணர்ச்சி சம்பந்தமான விஷயம். இப்போ இலங்கையில் தமிழர்கள் செத்தப்போ நமக்கு இங்கே ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. நமக்கு 3 வேளை சாப்பாடு இருந்துச்சு, நம்ம தலை மேலே குண்டு போடலை, நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போச்சு, நம்ம வேலைக்கு போனோம், நம்மளும் படம் பார்த்தோம், சந்தோஷமாக இருந்தோம், ரைட்டு. ஆனால் அந்த காட்சியை பார்க்கும்போது அழுதோம். இந்த காட்சியை பார்க்கும்போது தானே தான் சதா கண்ணு அழுது. என்ன? தமிழ் பேசுகிறான், இலங்கையில் இருக்கிறவங்க தமிழ் பேசுகிறாங்க. இப்போ நாளைக்கு மலேசியாவில் இருக்கிற தமிழர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அது வந்து அது ஒரு உணர்வு. இதுல இல்லாமல் போய் விளையாடுவீங்க? என்ன உங்களுக்கு அல்பத்தனமாக என்ன கிடைக்கும்? இப்போ ஆளுநருக்கு பாட்டாங்கப்பா,
ஆளுநருக்குன்னா சுகர் கம்மியாயிடுச்சா? பிபி மாத்திரை போட வேண்டியது இல்லையா? இல்லை ஆளுநருக்கு ஒரு 10,000 கோடி பணம் சேர்ந்துச்சா? என்ன விதமான அல்ப சந்தோஷங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ராஜ்யசபால ஆள் இருக்குது, பாராளுமன்றத்தில் லோக்சபால ஆள் இருக்குன்னா என்ன வேணா போடுவீங்களா? ஏங்க 60 வருஷமா இப்படி தானங்க இருக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க? நான் எங்க போய் தேடி அறிஞர் அண்ணாக்கு எங்க போறது? தாத்தா கொடுத்துட்டு போனாரு. இதெல்லாம் பார்த்துக்கங்கடா. இதுதான்டா அறிவுபூர்வமா தமிழ் சமுதாயம் இப்படி தான் இருக்கணும். இதுதான் கொள்கை, இப்படி தான் இருக்கணும். மொழி உணர்வு இருக்கணும். இந்திய நீங்க பேச மாட்டேன்னு சொல்லல. அப்ப கேட்டாங்க. இந்திய கத்துக்கலாம் 30 நாள்ல கத்துக்கலாம்னப்போ, அதுல அதுக்கு மேல என்ன இருக்குதுன்னு தான் கேட்டாரு. கத்துக்க மாட்டேன்னு சொல்லல. இப்ப தெரியுது. தன்னோட மொழியை பத்தி, தன்னோட உணர்வை பத்தி தெரியுது. மற்ற மொழி மீது தெரியுது. ஆங்கிலத்தின் மீது அளவு கடந்த காதல் வைத்திருந்தார். ஆங்கிலத்தை குறைச்சி மதிப்பிடல. இந்திய திணிக்கும் போது தான் சண்டை. இந்திய வம்புடியா போய் யாரும் எதிர்க்கல. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. அப்போ இதே மாதிரி அன்னைக்கு கொஞ்சம் உப்பு காரம்லாம் சோத்துல நிறைய போட்டு சாப்பிட்ட காரணத்தினால அன்னைக்கு இருக்கிற தமிழ் சமுதாயம் அதிகமா போராட்டம் பண்ணுச்சு. இன்னைக்கு இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, வைப்லாம் பண்றதுனால சினிமா அதிகமா பார்க்கறதுனால நாங்க இப்ப நீங்க கொஞ்சம் உப்பு கம்மியா போட்டு சாப்பிடுறோம். டாக்டர் சொல்லிட்டாரு உப்பு ரொம்ப போடக்கூடாதான். அதனால உப்பு காரம்லாம் கம்மியா போடுறதுனால கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் கோவம்லாம் கம்மியா வருது. அதனால நீங்க வந்து இஷ்டத்துக்கு பண்ணலான்றது இல்லை. எங்களை திருப்பியும் உப்பு காரம்லாம் நிறைய போட்டு சாப்பிட வைக்காதீங்க. நாங்கள் அவ்வளோதான் சொல்லுவோம். மைல்டாக போகிறது நல்லது. இன்னைக்கு ஆளுர் ஷானவாஸ் ஆரம்பிக்கிறாரு. இது மாதிரி ஒவ்வொரு ராம்சாமியும், ஒவ்வொரு குப்சாமியும், ஒவ்வொரு இக்பாலும், ஒவ்வொரு ஆண்டனியும், ஒவ்வொரு விக்டரும் கேள்வி கேட்பான். தமிழ்நாட்டில் எங்களுக்கு வந்து தமிழ்னு வரும்போது சாதி மதம்லாம் கிடையாது. எல்லாரும் வீட்டில் தமிழில் பிறந்தவங்க பேர் வேணா டேவிட் வச்சுக்குவோம், ஜோசப் வச்சுக்குவோம். வீட்டில் கூப்பிடுறது அம்மா, அப்பா. சதீஷ்னு இருக்கும், ரமேஷ்னு இருக்கும். வீட்டில் கூப்பிடுறது அம்மா, அப்பா தான். அதனால் இதெல்லாம் வந்து மத்திய அரசு விளையாடுது. ஒரு வாட்டி பாடிட்டீங்க, பழிச்சு போயிடுங்க. எங்கள் முதலமைச்சர் அமைதியாக இருக்கிறாரு. நீங்கள் அவரை ரொம்ப பல்லு பிடிச்சி பார்க்கக்கூடாது. அவருக்கு வேணா அந்த உணர்வு இல்லாமல் இருக்கலாம், பொதுமக்களுக்கு இருக்குது. ஓட்டு இங்கே தான் கேட்டு வரணும். நான் இப்ப எனக்கும் அதான் கேள்வி. இப்போ பதவியேற்பு விழால வந்து கடைசி நேரத்துல சடனா சொல்லி பாடிட்டாங்க, அந்த ஈவெண்ட் எங்க கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. தமிழ்நாடே உங்க கண்ட்ரோல்ல கிடையாது, கவர்னர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. எல்லா பூரா யூனிவர்சிட்டி, பூரா வைஸ் சான்சலர்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல. யோசிச்சு பாருங்க. இல்லைங்க, ஒருவேளை ஜெயலலிதா இருந்து துணைவேந்தர் இந்த மாதிரி நிர்பந்தம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வைஸ் சான்சலர் அவனா ராஜினாமா பண்றாப்பில்லையா, இல்ல நானா கைது பண்ணி புட்டப் கேஸா கூட இருக்கட்டும், அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. எதனா துணைவேந்தர்கள்லாம் எல்லாம் கை சுத்தமாக இருக்கிறீங்களா? எங்கன்னா எதனா தப்பு இருக்கும்ல, பழைய ஃபைல் கேஸு, போலீஸை கூப்பிட்டு ராஜினாமா பண்ணிட்டு ஓடிட்டு சொல்லு. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது. இல்லை புட்டப் கேஸ் பண்ணி பதவி நீக்கம் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ராரை வச்சு போடு தமிழ்தாய் வாழ்த்த. எங்கே வந்து யாருக்கிட்ட முதலமைச்சரை பண்ணாங்கன்னா முருங்காய் வியாபாரம் பண்ணுறதுக்கு உட்காந்துக்கிறோம் இங்கே, இல்லை கத்திரிக்காய் வியாபாரமா இது? கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, பார்த்து சரி பாவம் சாப்பிட்டு போகிறாங்க, எனக்கு நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஒன்று கொடுத்துட்டு போகிறது. இது இன உணர்வு. இது உங்களெல்லாம் கோவமே வராதா?